வணக்கம் நண்பர்களே! ஜாப் வாஸ்ட்ரியனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் அரசு வேலை அறிவிப்புகள், விண்ணப்பிக்கும் முறைகள், தேர்வு தயாரிப்பு, சம்பள விவரங்கள், வேலை தொடர்பான முக்கிய தகவல்கள் என அனைத்தும் தெளிவாகவும், எளிமையாகவும் தமிழில் பகிர்ந்து வருகிறேன். அதனால் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதான் ஆர்ஆர்பி வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, தென் லாகின் பண்ணி நம்ம வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், லைவா இருக்கிற இப்ப இருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஆ இங்க மேல டாப்ல பார்த்தீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பப் ஒண்ணு ஷோ ஆகும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த 2024, 25, 26 இந்த இயர்ல வந்து நீங்க கிரியேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துருப்பாங்க. அத வச்சு நீங்க லாகின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அ கிரியேட் அக்கவுண்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இதுதான். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட நேஷனாலிட்டிய சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாரும் இந்தியனா தான் இருப்பீங்க. ஸோ இந்தியா சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிட்டு, அ அகைன் கீழ வந்து என்ன பண்ணா, பெர்சனல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. இல்ல உங்களோட ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்றப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட 10த் மார்க் ஷீட் எடுத்துங்க. அதுல உங்களோட ஃபுல் நேம் என்ன இருக்கோ, அத அப்படியே நீங்க இங்க வந்து ஃபுல் நேம் என்டர் பண்ணணும். ஏதாவது இனிஷியல் சேஞ்ச் பண்றது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறது இனிஷியல்ல, இல்ல டாட் குடுக்குறது அதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கு? அப்படிதான் நீங்க வந்து இத அப்படியே நீங்க ஃபுல் நேம் டைப் பண்ணணும். அகைன் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணுங்க. தென் என்னன்னா செகண்ட் என்னன்னா, ஹேவ் யூ சேஞ்ச்டு யுவர் நேம்? இதுக்கு முன்னாடியே நீங்க உங்க நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? வேற ஒரு நேம்க்கு அந்த மாரி கேட்குறாங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ் குடுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணலன்னா நோ குடுத்துருங்க. ஆ செகண்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிட்டு, இயர் சூஸ் பண்ணுங்க. இயர் கிளிக் பண்ணீங்கன்னா, சம் இயர்ஸ் காமிக்குங்க. உங்களோட இயர் என்னவோ அத சூஸ் பண்ணிட்டு, என்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டு அகைன் வந்து மந்த் ஷோ ஆகும். அந்த மந்த்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 12 மந்த்ஸ் நேம் காமிக்கும். உங்களுக்கு என்ன மந்த் நீங்க அத கிளிக் பண்ணிட்டு, டேட் ஷோ ஆகும். டேட் குடுத்துட்டு நீங்க என்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, அகைன் என்ன பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ரீடைப் டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்கும். அத ரீடைப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு கீழ வந்து செலக்ட் ஜெண்டர் இருக்கும். ஜெண்டருக்கு நீங்க என்ன ஜெண்டரோ அத கிளிக் பண்ணிக்கங்க. அகைன் அதே மாரி ரீசெலக்ட்ல ஜெண்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்போ வந்து ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் அதே மாரி தான். உங்களோட 10த் மார்க் ஷீட்ல உங்களோட ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ மார்க் ஷீட்ல, அதே மாரி நீங்க அப்படியே டைப் பண்ணணும். ஓகேவா? ஆ அதே மாரி தான் நான் அங்க முன்னாடி உங்க ஃபுல் நேம்க்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னோ, அதே மாரி தான். அங்க இனிஷியல் சேஞ்ச் பண்றதோ, இனிஷியல் ஃப்ரண்ட் போறது, பேக் போறதோ, இல்ல அதெல்லாம் உங்க 10த் மார்க் ஷீட்ல உங்க ஃபாதர் நேம் எப்படி இருக்கு? அதே அப்படியே நீங்க இங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாரி ரீடைப் பண்றேங்க. நெக்ஸ்ட் வந்து மதர் நேம். மதர் நேமும் அதே மாரி தான். மதர் நேம் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்க, உங்களோட மதர் நேம் என்னவோ அத வந்து டைப் பண்ணிடுங்க. அதே மாரி என்டரும் குடுத்துருங்க. மதர் நேம. குடுத்துட்டு இப்ப என்னன்னா மெயின் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த இமெயில் அட்ரஸும், மொபைல் நம்பரும் உங்க லைஃப் எண்ட் வரைக்கும், அதாவது நீங்க ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்க ஜாப்க்கு போற வரைக்கும் அந்த ஃபோன் நம்பரும், இமெயில் அட்ரஸும் உங்ககிட்டயே இருக்கணும். மிஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அத பார்த்துக்கங்க. இது இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆ லைக் எக்ஸாம் எந்த எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது? நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா? இல்லையா? சம்திங் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமெயில்லயும் நீங்க குடுக்குற மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அத பார்த்து வெரிஃபை பண்ணி குடுத்துங்க. இமெயில் நேம் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு, நீங்க ஜெனரேட் இமெயில் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, இமெயிலுக்கு வந்து ஓடிபி வந்துரும். அதுல போயிட்டு அந்த ஓடிபிய வந்து இங்க என்டர் குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆயிடும். அதே மாரி மொபைல் நம்பருக்கும் ஆஸ் யூசுவல் அதே மாரி தான். மொபைல் நம்பர என்டர் பண்ணிட்டு, உங்களோட மொபைல் நம்பருக்கு இப்ப நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபிய வந்து இங்க என்டர் போடுங்க. குடுத்தீங்கன்னா 2ம் வேலிடிட்டி ஆயிடும். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கீழ என்ன குடுத்துருக்காங்கன்னா, வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர் ஆர் வெரிஃபிகேஷன் டூ ஆதார் கார்ட். ஐ டூ நாட் ஹேவ் ஆதார் கார்ட். உங்ககிட்ட மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் வந்து கம்பல்சரி ஆதார் கார்டு இருக்கும். அத வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை ஆதார் கார்ட் குடுத்தீங்கன்னா வந்து, ஆ குடுத்தீங்கன்னா வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் கன்டின்யூ டூ ரிட்டெயில் இது குடுத்தீங்கன்னா வந்து, ஆ இப்ப நான் வந்து மொபைல் நம்பர் போடல. அதனால எனக்கு இந்த மாரி ஷோ ஆகுது. நீங்க குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கேஒய்சி வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிட்டு உங்களுக்கு வந்துரும். வெரிஃபிகேஷன் ஆயிடும். இப்ப என்ன பண்ணா கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட்.
இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க கடைசி வரைக்கும் எப்பலாம் நீங்க லாகின் பண்ணி நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அப்பலாம் இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவை. ஸோ, அந்த பாஸ்வேர்ட வந்து மறக்காம இருக்க எழுதி வச்சுக்கிறதோ, இல்ல நீங்க நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்ல இமேஜ் மாரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதோ, ஸ்கிரீன்ஷாட் அது மாரி ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்கங்க. யாஹ்! பாஸ்வேர்ட் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சிம்பல்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 8 லெட்டர் கேரக்டர்ஸ்ல போட்டுங்க. போட்டு ஐ அம் நாட் ரோபோட் கேப்ச்சா வந்து என்டர் குடுத்துட்டு நீங்க அகைன் வந்து ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க. கண்ட்ரி, ஃபுல் நேம் எல்லாம் கரெக்ட்டா குடுத்துறீங்களா? டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்ட்டா குடுத்தீங்களா? ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில், மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்ட்டான்னு குடுத்தீங்களா? செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஆ கிரியேட் அக்கவுண்ட் குடுங்க. இங்க குடுக்குற டீட்டெயில்ஸ் தான் நீங்க கடைசி வரைக்கும் மாத்த முடியாது. அப்படி மாத்துற மாரியா இருந்தா, அதுக்கு செர்டைன் அமௌண்ட் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது ரூல்ஸ் கொஞ்சம் நெறைய இருக்கு. ஸோ, அத பார்த்து ஃபர்ஸ்ட்டு நீங்க கிரியேட் அக்கவுண்ட் குடுக்குறப்பயே டேட்டாவ வந்து நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணி குடுத்துங்க. தென் பிரிவியூ அண்ட் கிரியேட் அக்கவுண்ட் குடுத்துங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். தென் என்ன பண்ணணும்னா, ஆ லாகின் பண்றதுக்கு லாகின் இயர்ன்னு இருக்கும். இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஷோ ஆகும் வெப்சைட். இதுல என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லாகின் வித் ஆதார். இந்த ஆதார்ன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆ உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ற மாரி இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஓடிபி வரும் உங்க ஆதார் நம்பருக்கு. அதாவது உங்க ஆதார் நம்பரோட ஃபோன் நம்பர். ஆதார் நம்பர்ல என்ன ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணீங்களோ, அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அத என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம். 2வது என்னன்னா லாகின் வித் அக்கவுண்ட் கிரெடென்ஷியல். ஆர்ஆர்பி வந்து யூசர் நேம் வந்து வரும். நீங்க கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா. அந்த யூசர் நேம் வச்சு ஆ என்ன பண்ணலான்னா, நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு குடுத்தீங்கல்ல, கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த பாஸ்வேர்ட என்டர் போட்டு, கேப்ச்சா என்டர் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஆதாரால என்டர் பண்ணேன். என்டர் கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர வந்து குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா 93 ம். ஓகே. குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துரும். ஆ இது குடுக்கணும். இது ரூல்ஸ் இந்த ரூல்ஸ படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா டிக் குடுங்க. டிக் குடுத்தா தான் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஓடிபி ஆகும். ஓகே. ஓடிபி ஜெனரேட் ஆயிடுச்சு. கே எ ஓடிபி என்டர் பண்ணிட்டு, ஐ அம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லாகின் குடுத்தீங்கன்னா, லாகின் ஆகும். ஸோ இப்படிதான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ஒரு அ ஜெனரலா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா, இங்க என்ன அப்ளை பண்ணணும்? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது? இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்றது? எல்லாமே குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்ப எப்ப லைவா அப்ளிகேஷன் எது ஓப்பன்ல இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ப அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ப அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு எப்படி நம்ம லாகின் பண்ணணும்னு பார்த்தோம். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாரி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, லாகின் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.